விவோலேருந்து V60 அப்படிங்கிற ஒரு கேமரா சென்ட்ரிக் மிட்ரி ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன வாரம் லான்ச் பண்ண விவோவோட V50க்கு சக்ஸஸராக அமையுது. விவோவோட இந்த V60 ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க. V50 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் இருக்குது, மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, இதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த விவோவோட V60 வந்து 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. அதாவது ஆஸ்பீஷியஸ் கோல்டு, மூன்லைட் பிளாக் மற்றும் மிஸ்ட் கிரே அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. இதில் இந்த ஆஸ்பீஷியஸ் கோல்டு மற்றும் மூன்லைட் ப்ளூ அப்படிங்கிற கலர் வாங்கும்போது அது பேக் சைடில் கிளாஸ் ஃபினிஷிங்கோடு வருது. அதுவே மிஸ்ட் கிரே அப்படிங்கிற ஃபோன் வாங்கும்போது பேக் சைடில் அந்த காம்போசிட் பிளாஸ்டிக் மெட்டீரியலால் செஞ்சுருக்காங்க. இது போல் இந்த ஃபோனுக்கு டியூல் ஐபி ரேட்டிங் இருக்குது. அதாவது IP68 மற்றும் 69 அப்படிங்கிற டியூல் ஐபி ரேட்டிங் கொடுத்த காரணத்தால் தண்ணிக்குள்ளே ஃபோன் விழுந்தாலும் எந்த விதமாக பிரச்சனை ஆகாது சொல்கிறாங்க. ஸோ மழை காலங்களில் இந்த ஃபோன் வெளியே எடுத்துகிட்டு போனோம் எந்த விதமாக ப்ராப்ளம் ஆகாது. ஆனால் அந்த ஐபி லிமிடேஷன் வந்து நல்ல தண்ணியில் தான் ஒர்க் ஆகுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த 3 ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட் எல்லாமே மாறுது. அதுபடி பார்க்கும்போது மிஸ்ட் கிரே அப்படிங்கிற கலர் வாங்கினீங்கன்னா அது 7.53 mm திக்னஸோட 192 கிராம் வெயிட் வருது. அதுவே ஆஸ்பீஷியஸ் கோல்டு வாங்கினீங்கன்னா அது வெயிட் கூட கொஞ்சம் அதிகமாக வருது. அது 7.65 mm திக்னஸோட 200 கிராம் வெயிட் வருது. அதே மூன்லைட் ப்ளூ அப்படிங்கிற கலர்ஸ் வாங்கினீங்கன்னா அது 7.75 mm திக்னஸோட 201 கிராம் வெயிட் வருது. இதே மாதிரியாக இந்த 3 ஃபோனுக்கும் திக்னஸ் மற்றும் வெயிட் வந்து மாறுபடுது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் மாதிரியான எந்த பில்டும் கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ இதான் அந்த ஃபோனோட பில் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ பில் குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா விவோட V50யில் என்ன மாதிரி பில் குவாலிட்டி கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இந்த V60லையும் வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.77 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது 2 லெவல்ஸில் வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் மாறும். அதாவது 60, 120 அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீனோட நீங்கள் என்ன கண்டென்ட் பார்க்குறீங்களோ அதுக்கேற்றப்பல அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மாறிடும். மற்றபடியாக 480 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 5000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ், 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், HDR10+ சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ HDR10+ சப்போர்ட் கொடுத்த காரணத்தினால HDR கண்டென்ஸை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஆப்ஸில் பார்க்கலாம். மற்றபடி டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்குறாங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லாவே ஒரு காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்பிளேல பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை இந்த விவோட V50 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இந்த V60யில் பிரைட்னஸ் ஒரு 500 நிட்ஸ் மட்டும் நமக்கு வந்து HDR கண்டென்ட் பார்க்கும்போது கூடுது. அது பெரிய லெவலில் நமக்கு வித்தியாசம் தெரிய போகிறது இல்லை. ஸோ டிஸ்பிளே கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளே தான். அடுத்ததாக இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் ஒரு மாறுதல் இருக்குது. அதாவது விவோட V50 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 4 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ப்ராசர், அதாவது 2 ஃபோனில் உள்ள ப்ராசரோட ரேங்கிங் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அது விவோட V50யில் கொடுத்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3க்கு 51 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 150 மார்க்கும் B கிரேடும் கிடைக்குது. அதுவே இந்த விவோட V60 அதாவது ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 4 சிப்செட்டை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அதில் 39 ரேங்க் கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 159 மார்க்கும் B கிரேடும் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே B கிரேட் சிப்செட் தான். ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் கிராஃபிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து அட்ரினோட 722 அப்படிங்கிற ஜிபி கொடுத்துருக்காங்க. போன வருடம் அட்ரினோட 720 அப்படிங்கிற ஜிபி கொடுத்துருந்தாங்க. ஸோ லைட்டாக ஒரு குட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த கேமிங் டிபார்ட்மெண்ட்டே நமக்கு வருது. இந்த சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்லோ கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ், ஹெவியான கேம்ஸு செட்டிங்ஸை கம்மி பண்ணி வச்சு விளையாடலாம். மற்றபடி ஹை கிராஃபிக்ஸில் பெரிய லெவலில் விளையாட முடியாது. ஸோ இதுதான் இந்த ஃபோனில் உள்ள சிப்செட்டாக இருக்குது. அடுத்ததாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். இந்த விவோட V60 4 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM with 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷனில் தராங்க. ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ரேம் வெர்ஷன் நமக்கு LPDDR4X RAM தராங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து வெறும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இது ஏன் இந்த UFS 2.2 கொடுக்காங்கன்னு தெரில. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நியாயப்படி பார்த்தா UFS 4.0வே கொடுக்கலாம். ஆனால் அப்படி இல்லைனாலும் பரவாயில்லப்பா, ஒரு UFS 3.1 கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்காம டேட்டா UFS 2.2 கொடுத்துக்க ஒரு பெரிய நெகட்டிவ். இது எங்கே இம்பார்ட்டன் கேட்டிங்கன்னா இந்த ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட், அதாவது இந்த ஸ்டோரேஜில் வந்து ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இது எப்போ நோட்டீஸ் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு ஆப் இன்ஸ்டாலேஷன் நடக்கும்போதோ இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போதோ இந்த பேக்கேஜ் எக்ஸ்ட்ராக்ஷன் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இன்டென்சிவான டாஸ்க், அதாவது ரீடிங் மற்றும் ரைட்டிங் நடக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது மாதிரியாக ஸ்டோரேஜ் இவரும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். மற்றபடியாக இந்த ஃபோனில் மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்ததாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 15 பேஸ் பண்ண FunTouch OS 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் இந்த ஃபோன் ரன் ஆகுது. அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக விவோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா விவோ வந்து இவ்வளோ வருடம் வந்து இதுவரையும் கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த ஃபோனில் முதலாக 4 வருடம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது குறிப்பாக இந்த V சீரிஸில் 4 வருடம் அப்படிங்கிறது கொடுக்குறது இதுதான் முதல் தடவை. ஸோ அப்டேட்ஸ் இந்த ஃபோனில் தாறுமாறாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே சொல்லும்போது ஸ்டோரேஜ் வெர்ஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடியாக இந்த ஃபோனில் சில ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல லைவ் கால் ட்ரான்ஸ்லேஷன், அதாவது கால் பேசும்போது வேறு லாங்குவேஜில் பேசினாங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஃபீச்சர்,
டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுற ஃபீச்சர் இருக்குது. அதாவது நீங்கள் டேட்டா வாய்ஸை கொடுக்கும்போது அதெல்லாம் டெக்ஸ்ட்டாக மாற்றி தரும். இது இப்போ சர்க்கிள் டு சர்ச் மாதிரியான ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. கேலரியில் இரேஸ் மாதிரியான ஃபீச்சரும் வருது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட மேஜரான செல்லிங் பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது விவோட வி சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கேமராஸ் தான் சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது இந்த விவோட V50ல் பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. போனோட வந்து 2 கேமரா தான் கொடுத்தாங்க. இதோட கேமரா வந்து கூட்டியிருக்காங்க. அதுவுமே வந்து இந்த கேமரா செட்டப்பையும் மாற்றிருக்காங்கன்னு சொல்லணும். அதுபடி பார்க்கும்போது விவோட V50 எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருந்தாங்க பேக் சைடில். ஆனால் இந்த விவோட V60ல் மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா தராங்க. இது சோனியோட IMX 766 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. f1.88 ஆப்பர்ச்சரில் வருது. சென்சரோட சைஸை பொறுத்தவரைக்கும் இது ஒரு 1/1.56 இன்ச்சுக்கான சென்சராக வருது. மேலும் இந்த கேமராக்கு ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்லாம் இருக்குது. அதனால் வீடியோஸில் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். இல்லை நோட் பண்ண விஷயம் பண்ணிங்கன்னா போன தடவை விவோட V50ல் ஆம்னிஷனோட கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த சோனி சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு குட்டி அப்கிரேட்னு சொல்லலாம். மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா வருது. அதாவது போன வருடம் வந்து இந்த அல்ட்ராவைட் கேமரா 50 மெகாபிக்சல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த 8 மெகாபிக்சல் மாற்றிட்டாங்க. அது 120 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்க முடியும். f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. வழக்கம் போல 8 மெகாபிக்சலுக்கான கேமரா பெரிய லெவலில் வந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல. மூணாவதாக இந்த ஃபோனில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமரா வந்து சோனியோட IMX 882 அப்படிங்கிற சென்சர். இது ஒரு 3x பெரிஸ்கோப் கேமராவாக வருது. அதாவது 3x வரையும் லாஸ்ட்லெஸ் ஜூமில் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆப்பர்ச்சரை பொறுத்தவரை இது f2.65 ஆப்பர்ச்சராக இருக்குது. இதுக்குமே ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த டெலிஃபோட்டோ கேமராக்குமே. அதனால் இந்த கேமராலையும் நமக்கு வந்து எந்த விதமான ஷேக்கினஸும் இருக்காது. ஃபோட்டோஸில் எடுக்கும்போது கிளாரிட்டி கரெக்டாக வரும். இந்த சென்சரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 1/1.95 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஸோ இதே மாதிரியா விவோட V60ல் 3 கேமரா பேக் சைடில் வருது. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா V50ல் நமக்கு வந்து 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும் இந்த ஃபோனில் டவுன்கிரேட் பண்ணிட்டு மற்றபடி எக்ஸ்ட்ராவாக ஒரு பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் மோட் மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, அதுவும் லாங் டிஸ்டன்ஸில் வந்து இந்த 3x அது போக எக்ஸ்ட்ராவாக ஜூமில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது போக இந்த ஃபோனில் இன்னொரு என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜீஸ் லென்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஜீஸ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அதில் ஜீஸோட மல்டி ஃபோக்கல் போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம். அப்போ வெட்டிங் மோட் அப்படிங்கிற போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ் இருக்குது. அதுபோக இந்த 4 சீசன் போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ்லாம் இருக்குது. அதுபோக இந்த டெலிஃபோட்டோ கேமராவோட 10x வரையும் டெலிஃபோட்டோ கேமராவும் எடுக்கலாம். அது 10x ஜூம்லேயும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம் சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த ஸ்டேஜ் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தூரத்தில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபோட்டோஸ் எடுத்தால் அந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி, அதாவது ஸ்டேஜில் இருக்கிறவங்கள வந்து ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்தால் அப்படி இருக்குமோ அதே மாதிரியாக எடுக்க முடியும் சொல்கிறாங்க. இது போக டியூவல் வியூ ஃபோட்டோகிராஃபி மோட் இருக்குது. பேக் சைட்லையும் ஃப்ரண்ட் சைட் கேமராவும் அட் அ டைமில் ஒரே நேரத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது. அது போக அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபியும் இருக்குது. அதாவது தண்ணிக்குள்ளே போய்கிட்ட ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து இந்த IP ரேட்டிங் இருக்கிற காரணத்தில் நல்ல தண்ணியில் ஃபோன் விழுந்தாலும் பிரச்சனை இருக்காது. இது போக இந்த பேக் சைட்லையும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆரா ஃப்ளாஷ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு வந்து இந்த ஆரா ஃப்ளாஷ் இருக்கிற காரணத்தில் நமக்கு வந்து ஒரு ஃப்ளாஷோட அந்த இன்டென்சிட்டி நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் மாற்றி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது மாதிரி பல விதமான விஷயங்கள் டெக் ஃபோனில் கொடுக்குறாங்க. ஸோ கேமரா செட்டிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத விவோ வந்து ஒரு நல்ல கேமரா கொடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் போன வருடம் கொடுத்த மாதிரியே இந்த வருடம் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவில் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைட் கேமராலையும் 4K ஃபுட்டேஜ் வந்து எடுக்கலாம். ஸோ பேக் சைட் கேமராலையும் 4K ஃபுட்டேஜ் எடுக்கலாம். ஃப்ரண்ட் சைட்லையுமே 4K ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியும். இதே மாதிரியே அந்த ஃபோனில் கேமராஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் IR சென்சரும் கொடுக்குறாங்க. ஆனால் ரிமோட்டை கூட இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள டிவி, AC மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SNSA சப்போர்ட் தராங்க. இது போல் டியூல் 4Gக்கான Vivo LTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, GPS, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. USB Type-C போர்ட் இருக்குது. இந்த USB Type-C போர்ட் வந்து வெர்ஷன் 2.0 இருக்குது. ஒருவேளை சார் வேல்யூ என்ன தெரியணும்னு நினச்சிங்கன்னா லிமிட்டுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த வேல்யூஸ் வந்து பார்க்கலாம். அடுத்ததாக பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். பேட்டரியிலேயும் ஒரு குட்டி அப்கிரேட் இருக்குது. போனோட விவோட V50ல் நமக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இந்த வந்து 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ கடைசியாக இந்த விவோட V60யோட ப்ரைஸிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அது மாதிரி பார்க்கும்போது வெறும் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் வாங்கினீங்கனாலே அதுவே 37,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் வந்துடுது. இந்த ஃபோன் வந்து அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் என்ன வித்தியாசம் அப்கிரேட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விவோ V50 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளேல ஒரு 500 nits வந்து கூடியிருக்கு. பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. ப்ராசர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு Snapdragon 7 Gen 4 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஆனால் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்கிரேட் பண்ணலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு RAM வெர்ஷன் LPDDR4 RAM தான் தராங்க. UFS வெர்ஷன் வந்து அட்லீஸ்ட் UFS 3.1 கொடுத்துருக்கணும். ஆனால் வெறும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 30,000 ரூபாய்க்கு மேலே வர ஸ்மார்ட் ஃபோனில். மற்றபடியாக பேட்டரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு 500 mAh கூடுது. கேமராஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா அந்த அல்ட்ராவைட் கேமராவோட கெப்பாசிட்டி குறைச்சிருக்காங்க. மற்றபடி மெயின் சென்சர் வந்து சோனி சென்சராக கொடுத்துருக்காங்க. இது போல் அடிஷனலாக ஒரு டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியான கேமராஸில் சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்த்துடலாம்.
பாசிட்டிவ் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல டீசெண்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10 சப்போர்ட்லாம் இருக்குது. அது பெர்ஃபார்மன்ஸுமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க போன இடத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இது போய் இந்த ஃபோனில் கேமரா சொல்லலாம், ஜீஸ் ஆப்டிக் சப்போர்ட்டோட வர்ற இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக சொன்ன 2 சோனி சென்சர் கொடுத்துருக்காங்க. 3 கேமராவில் இந்த 2 கேமரா வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதுவே வந்து ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷனோட நமக்கு வந்து இந்த டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் லென்ஸ்லாம் கொடுத்துருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். மற்றபடி ஃப்ரண்ட் சைட் கேமராவுமே ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா, அதுவும் 4K ஃபுட்டேஜ் சப்போர்ட்டோட தராங்க. பேட்டரிஸுமே வந்து கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணி நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க சொல்லணும். அது சார்ஜிங் ஸ்பீடும் நல்லா இருக்கு. இது போய் இந்த ஃபோனில் IP ரேட்டிங் மற்றும் நெட்வொர்க்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனால் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஏற்கனவே சொன்ன இந்த UFS வெர்ஷன் சொல்லலாம். ஸ்டோரேஜில் வெறும் UFS 2.2 அதுவும் 38,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸிங் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு LPDDR5 ரேமும் ஸ்டோரேஜ் ஒரு UFS 4.0 கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அது கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் ரெண்டுலேயுமே வந்து இந்த வெர்ஷன் கூட்டியிருக்கலாம். அதுவும் 40,000 ரூபாய்க்கு நெருங்குற ஒரு ப்ரைஸிங் வர்ற ஃபோனில் வந்து UFS வெர்ஷன் வந்து ஒரு UFS 2.2 கொடுத்துருக்க ரொம்ப நெகட்டிவ் சொல்லலாம். அது போக மற்ற நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்டரி கேமரா, இந்த ஏற்கனவே சொன்ன இந்த அல்ட்ராவைட் கேமரா 50 மெகாபிக்சலாக தூக்கிட்டு 8 மெகாபிக்சலாக மாற்றிருக்காங்க. அது நெகட்டிவ் சொல்லலாம். இருந்தாலும் டெலிஃபோட்டோ கேமரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நமக்கு வந்து ஒரு டவுன் கிரேடான ஃபீல். அந்த 8 மெகாபிக்சல் அப்படிங்கிற கேமரா கவுண்ட்டை எடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 13 மெகாபிக்சல் கேமரா அப்படிங்கிற வச்சுருந்துருக்கலாம். அதை வைக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ இதே மாதிரியாக இந்த ஃபோனில் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான். அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸிங் கொடுக்குற மாதிரியான ஸ்பெக்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கலாம். சிப்செட் கூட ஓகேன்னு விட்டுறலாம். ஆனால் வந்து இந்த ஸ்டோரேஜ் வெர்ஷன் கண்டிப்பாக UFS 2.2 கொடுத்து ரொம்ப பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம். மற்றபடி கேமரா மட்டும் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். பெரிய லெவலில் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கேமரா மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் இது வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த விவோட V60 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா வரையில கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.